ராஜாரவிவர்மன். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குற ஒரு டாபிக். எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாப்டர். சரிங்களா? இதை நம்ம எவ்வளோ வேகமாக பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோன்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணணும், இல்லை 30 செகண்ட்ஸ் கூட சால்வ் பண்ணணும், இல்லை ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் கூட சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி போகணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? PNR by 100. இதுதான் ஃபார்முலா. அதாச்சும் நம்ம ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு விடுறோம்னா 1000 ரூபாய் நம்ம வட்டிக்கு விடுறோம். முதல் வருஷம் நமக்கு ஒரு 100 ரூபாய் வட்டி கிடைக்குது. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயரு ஒரு 100 ரூபா வட்டி கிடைக்கும், ரெண்டாவது வருஷம் ஒரு 100 ரூபா வட்டி கிடைக்கும், மூணாவது வருஷமும் அதே 100 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அஞ்சாவது வருஷமும் அதே தான் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்க போகிற வட்டி அதே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 1000 ரூபாய் 100 100 ஆயிடுச்சு. ஸோ மொத்த வட்டி எவ்வளோ ஆச்சு? 3 வருஷத்துக்கு இல்லை 4 வருஷத்துக்கு எவ்வளோ? அது மாதிரி பார்த்தோம்னா இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினா அது 3 வருஷத்துக்கு வட்டி, 4 வருஷத்துக்கு வட்டி நமக்கு கிடைச்சி. இதை ஃபார்முலாவில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னா, நம்ம விட்ட வட்டி தான் பிரின்சிபல். பிரின்சிபல்னா நம்ம எவ்வளோ மூணு தரணுமோ அதான் பிரின்சிபல். 1000 ரூபான்றது சப்ஜெக்ட் பண்ணணும். என்னன்னா எத்தனை வருஷத்துக்கு நம்ம வட்டி விட்டோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். சரியா? இப்போ ஆறுனா என்ன? எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி விட்டோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு நான் விடுறேன்னா எனக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நீ 5 ரூபா தரணும். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நீ 5 ரூபா தரணுன்றது 5% வட்டி. அதே நீ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் எனக்கு 20 ரூபா தரணும்பா அப்படின்னு சொல்றது 20% வட்டி. ஸோ 100 ரூபாய்க்கு 5 ரூபானா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? 1000 ரூபாய்க்கு 50 ரூபா வட்டி இருக்கும் இல்லையா? கரெக்டா? ஸோ அதே மாதிரி 100 ரூபாய்க்கு 20% வட்டினா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? 200 ரூபாய் நமக்கு வட்டியாக கிடைக்கும். இது எவ்வளோ? இந்த 5% 20% தான் ஒரு வருஷத்துக்கு per annum euro அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ 6% per annumன்றது நம்ம இதை கொடுத்துருக்கோம். இதை ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணுமா, இதை விட பெட்டராக சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னா நம்மளால முடியும். அதுக்கான மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ PNR by 100ன்றதை எப்படி பிரித்து எழுதலாம்? NR by 100 இன்ட்டு பின்னு எழுதலாமா? வெளியும் PNR by 100 தானே. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பை 100னா என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ NR பர்சன்டேஜ் ஆஃப் P. ஸோ ஆஃப் இன்ட்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிப்போம். சிம்பிளிஃபிகேஷனாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஸோ P என்னன்றது சேம். ஸோ இதோடைய மீனிங் மாறல, அதே ஃபார்முலாவை நம்ம லாஜிக்காக எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ NRம் பெருக்கல் பலன் பர்சன்டேஜ் ஆஃப் P. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 22% ஆஃப் 200 எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும். என்ன வச்சுக்கோம்? 100%ன்றது 200. 200ன்னா 22% பார்க்குறோம். ஸோ 100%ன்றது 200. அப்போ நமக்கு தேவையானது 22%ன்றது எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கணும். இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது, ஏரோ மார்க் யூஸ் பண்ணும்போது இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். ஆப்போசிட்ல இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பார்ட்ஸ்னா கேன்சல், மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா மல்டிப்ளை. சரிங்களா? இப்போ 100%ம் 200%, 200 எப்படி கேன்சல் பண்ணுறது? 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன சொன்னோம்?
ஆப்போசிட்டும் எதிர் எதுங்கிறதுல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 22 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 44. நம்மளுடைய ஆன்சரு 22% ஆஃப் 200 44 தான் நம்மளுடைய ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி சிங்கிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 6000 in 4 years at 15% per annum. நம்ம என்ன எடுத்துருக்காங்க, பிரின்சிபல் Pன்றது 6000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ன்றதும் 15%. சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நமக்கு அதனால அது மூலமா இந்த மாதிரி 6000 ரூபா 15% வெட்டி விட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கும் காசு அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார்முலா செஞ்சு போனால் 6000 இன்ட்டு என்னன்றது 4 இன்ட்டு 15 பை 100. சரிங்களா? ஸோ 100 2 சைபர் கேன்சல். ஸோ 6 4 24. ஸோ 240 இன்ட்டு 15. ஸோ 15 240 அதில் நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். ஸோ 15 இன்ட்டு 0 0, 15 இன்ட்டு 4 60, 15 இன்ட்டு 2 30, ஒரு 6, ஸோ 336. ஸோ 3600ன்றது நம்மளோட ஆன்சர். இது லாஜிக் மெத்தடில் சொல்லணும். நம்ம யூஸ் பண்ண மெத்தட் லாஜிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பி. ஸோ என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பி, பி என்ன இருக்கு, 6000 இருக்கு. ஸோ இந்த 6000ன்றத இங்கே என்ன நம்பர் வருதோ அதை நம்ம 100%ன்னு வச்சுக்கணும். ஸோ இது 100%ன்னு வச்சுட்டு என்ஆர் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்க்கணும். ஸோ எண்ணும் ஆரும் இருக்கணும். ஸோ எண் இருக்கு, 6 இருக்கு. ஸோ என் ஆர் 4 இன்ட்டு 15%ன்றது எவ்வளவு ரூபா கேட்குது. எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ 0 0 கேன்சல். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 60 இன்ட்டு 4 இன்ட்டு 15. ஸோ 3600 நம்மளோட ஆன்சராக இருக்கும். இந்த லாஜிக் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் தெளிவாக இருக்கும், அடைவு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் 2 நேரம் இருக்குன்னா பர்சன்டேஜ் இருக்கு. இது 10%, இது 20% இருக்கு. 10%க்கு 200 இருக்காங்க. அப்போ 20% என்ன ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணலாம், இல்லை இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். ஆப்போசிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆப்போசிட் மல்டிப்ளை பண்ணால் 3600. 3600 எந்த ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் 3600. ஆப்ஷன் பாருங்க, ரொம்ப எளிமையான சொன்ன. Find simple interest on rupees 8000 in 3.5 years at 12% per annum. என்னன்றது 3.5 years. இதே மாதிரி 6 12%. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் இருக்கு 3.5ன்னு. ஸோ இதை மிட்ஸில் ஃப்ராக்ஷன் இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆகும். ஏன்னா மிட்ஸில் ஃப்ராக்ஷனில் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்றதால 3 into 6 ப்ளஸ் ஒரு 1. சரிங்களா? 3 2 கூட்டினா 6 வரும். அது கூட ஒரு 1 கூட்டினா 7 வரும். ஸோ 7/2 இயர்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ 7/2 இயர்ஸ்ன்றது என்ன சப்ஜெக்ட் பண்ணுறோம், 6 இருக்கு. ஸோ பின்றது கொடுத்துருக்காங்க 8000 rupees கொடுத்தாங்க. ஸோ 100% 8000. ஸோ n into r எவ்வளோ, 7/2 இன்ட்டு r% 12. இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0 கேன்சல். புரிஞ்சுங்களா? 0 எதுவுமே கேன்சல் பண்ணியாச்சு. ரெண்டும் எப்படி கேன்சல் பண்ணால் 6 தடவை கிடைக்கும். ஸோ மீதி என்ன இருக்கு, ஸோ AR 42 இன்ட்டு 80. எதில் இருந்துச்சுன்னா பெருக்கணும், ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா மட்டும் கேன்சலேஷன் பண்ணணும்.
ஸோ 42 இன்ட்டு 80. 8 2 16. 8 8 4 32 ஒரு 1 கூட்டினா 33 ஒரு 0. ஸோ 3360. ஸோ வாட்ஸ் மீன்ஸ் கேன்சல், ஆப்போசிட்னா மல்டிப்ளை. Next sum பாருங்க. On what sum of money will be the simple interest paid rupees 1600 in 5 years? அதாச்சும் எவ்வளோ பிரின்சிபல் கொடுத்தா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1600 ரூபாய் கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1600 ரூபாய். ஸோ என்னன்றது கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸ் 8%. நம்ம பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் என்ன 100% என்னன்னு நமக்கு தெரியாது. 100% தான் நமக்கு பிரின்சிபல், அது நமக்கு தெரியாதுன்றத கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். ஸோ என்ஆர்ன்றது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது எவ்வளோ 1600. ஸோ என்ஆர் எவ்வளோ 5 இன்ட்டு 8 கரெக்டுங்களா? ஸோ 5 இன்ட்டு 8 தான் 1600. இது பர்சன்டேஜ் ஒரு பக்கம் வச்சு ரூபா ஒரு பக்கம் வச்சு கொஸ்டின் மார்க் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு அது ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 5யும் 8யும் கேன்சல் பெருகிட்டு 1600 கேன்சல் பண்ணணும். ஸோ 8ம் 1600 கேன்சல் பண்ணலாம். 8ஆம் வாய்ப்பாளர் பண்ணால் 2 தடவை 16 ஒரு 2 0. இதே மாதிரி 5யும் 200 கேன்சல் பண்ணலாம். 4 தடவை 20, 5 தடவை ஒரு 0. புரிஞ்சுங்களா? ஸோ வேறு எதுவும் கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ மீதி எது சைட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100 இன்ட்டு 40 எவ்வளோ? கரெக்டு 4000 ரூபாய். ஸோ 4000 ரூபாய்ன்றது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 rupees 4000 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம் பாருங்க. A sum of rupees 12,500 to rupees 15,000 in 2 years. ஒரு பிரின்சிபல் 12,500 ரூபான்றது 15,000 ஏறி இருக்கு. இத்தனை வருஷத்துல 2 வருஷத்துல. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வீதம் விட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆறுங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. பிரின்சிபல் என்ன 12,500. இது பிரின்சிபல். பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தா அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ அமௌண்ட் என்னவா இருக்குதுல்ல 15,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதையும் கழிச்சா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் இருக்குது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து தான் அமௌண்ட்டு. நம்ம 1000 ரூபா விடுறோம், நம்ம 100 ரூபா வட்டி கிடைக்குது. 1100 ரூபாவை நம்மகிட்ட அமௌண்ட் கையில் இருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட 1100 ரூபா கொடுத்துறாங்க, 1000 ரூபான்னு கொடுத்துறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இதை மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இன்ட்ரெஸ்ட் இதை பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 0 0 5 2. 2700ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. 100% பிரின்சிபல் நம்ம எவ்வளோ விட்டோம்? 12,500. 12,500 பிரின்சிபலாக விட்டோம். இப்போ என்ஆர் தெரியாது. என்ஆர் என்ன 2 இன்ட்டு ஆர் தெரியாது. ஸோ 6%. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2,500. ஸோ பார்ட்ஸ்லாம் கேன்சல். இதையும் கேன்சல் பண்ணால் இதையும் கேன்சல் பண்ணால் இதையும் கேன்சல் பண்ணணும். ஸோ 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 25ம் 125ம் 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம், 25ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். ஸோ 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா 5 தடவை, இது 25 தடவை. ஸோ மறுபடியும் 5யும் 25யும் அடிக்கணும் 5 தடவை. கரெக்டா? ஸோ 5யும் 100யும் எத்தனை தடவை அடிக்கலாம்? 20 தடவை அடிக்கலாம். அதே மாதிரி 6யும் 2யும் 20 அடிக்கலாம் இல்லையா? 10 தடவை அடிக்கலாம். ஸோ மீதி என்ன இருக்கு? 6%ன்றது 10 கிடைச்சிச்சு. ஸோ 10 தான் நம்மளுடைய ஆன்சரு. எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 10% போட்டிருக்கு. ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு வித்தின் ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் போதும். ஏன்னா இங்கே என்ன மட்டும் தான்
நோட்டில் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்ன்றது அதிகமான டைம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, the simple interest on rupees 5,000 in 4 years and 4 months is rupees 4250. அதாச்சும் 4 வருஷம் 4 மாதம் இருக்கும்போது 4250 ரூபா கிடைக்குது. சரிங்களா? அப்போ find the R percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, என்ன இருக்கு? 4 years 4 month. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். இது அப்படியே நம்ம போட முடியாதுன்றதால 4 வருஷம் 4 மாதம் எதுவுமே 12 மாதத்தில் 4 மாதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 12 கேன்சல் பண்ணால் இது ஒரு தரம், இது 3 தரம். ஸோ 4 1/3ன்றது n. ஸோ என்னன்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா? இது நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாதிரி பண்ணால் 4 3 12 ஒரு 1 கூட்டினா 13/3ன்றது இப்போ நமக்கு இருக்க n. நெக்ஸ்ட் என்ன? ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, பிரின்சிபல் கொடுத்தாச்சு. ஸோ 100%ன்றது 5000. 4250 கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ பர்சன்டேஜ்? n இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ். ஸோ என்னன்றது 13/3 இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ் எடுத்து. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். இது என்ன பார்க்கலாம்? 0 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? இது எனக்கு இந்த ஒரு 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5 420 எப்படி கேன்சல் பண்ணுறோம்? 5 பண்ணால் 85. ஸோ 85. ஆறு பர்சன்டேஜ்னா வரும் 85 இன்ட்டு 3/13. ஸோ இதுதான் நம்முடைய 6%. இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 13 கேன்சல் ஆகாமல் பார்த்தா ஆகாது. 85 இன்ட்டு 3 எவ்வளோ? 85 இன்ட்டு 3 3 5 15 1. ஸோ 3 8 24 ஒரு 255/13. ஸோ இது எந்த வாய்ப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஆப்ஷன் 5 நன் ஆஃப் திஸ். ஏன்னா எல்லாமே எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்குது. இது மட்டும் 13 வாய்ப்பாடு ஆன்சர் பண்ணால் 255 இருக்குது. ஸோ 13 வாய்ப்பாடால் வகுத்தோம்னா ஒரு டைம் 13, மீதி 12 வரும், ஒரு 5. ஸோ 9 தடவை 117, மீதி எவ்வளோ இருக்கும்? 8 வரும்னா. ஸோ 19 8/13 வந்துன்னா 30 வீதம். சரிங்களா? The simple interest on rupees 1800 at 16 2/3% per annum is rupees 1050. அதாச்சும் ஆறுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 16 2/3%. ஸோ நம்ம மிக்சிங் ஃப்ராக்ஷன் இருக்கு, இது என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ 16 × 3 48, ஒரு கூட்டல் 2னா 50/3%ன்றது 6 கிடைச்சிருச்சு. ஸோ வேறு என்ன இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணால் ஃபைண்ட் தி பீரியட் கேட்டுருக்காங்க. ஸோ என்னன்றது எவ்வளோ பார்க்கலாமா? ஸோ 100%ன்றது பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் தான் 1800 கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 1050ங்க அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எண்ணோ ஆரோ பெருக்கல் பலன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தெரியாது இன்ட்டு ஆறு எவ்வளோ? 50/3. ஸோ இது எல்லாமே தெரியும், எண் மட்டும் தெரியாது, அதை மட்டும் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடுச்சு. 5யும்
105 கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 5 105 கேன்சல் பண்ணால் 21 தடவை. கரெக்டாக? மீதி என்ன இருக்குது? 18யும் 21யும் கூட கேன்சல் பண்ணலாம். 18 21 கேன்சல் பண்ணால் இது 6 தடவை, இது 7 தடவை. மீதி என்ன இருக்கு பாருங்க. ஸோ 1 = 6 n/3ன்றது இது. ஸோ இது இதில் இருக்கிறது பெருக்கல். 6 × n/3 7. கரெக்டா? ஸோ 3யும் 6யும் அடிக்கலாம் இல்லையா? 2 தடவை அடிக்கலாம். அப்போ n என்ன வரும்? 2n = 7. அப்போ n = 7/2. 7/2ன்றத அவங்க 3 1/2 அப்படின்னு. So option 1 3.5 years. அடுத்து பாருங்க, ஹவுசிங் பிரான்ச் சம். What sum will amount to rupees 7,400 in 3 years at 16% per annum கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிரின்சிபல் வந்து நமக்கு 7,400 ரூபாய் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டு விட்டாச்சு 7,400. எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? பிரின்சிபல்னா என்ன? 100%ன்னு நாம் வச்சுக்கிறோம். பர்சன்டேஜ் சொல்லணும்னா பிரின்சிபல் 100%. சரி, அமௌண்ட் என்ன வரும்? பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் கூட்டினா அமௌண்ட் வரும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எண்ணையும் ஆறையும் பெருக்கும். இதில் என்ன வந்து பெருங்க வருது? 3 × 16. 3 × 16 எவ்வளோ? 48%. அமௌண்ட் என்ன வரும்? 148%ன்றது நம்மளோட அமௌண்ட். இது 148% எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் சொல்லணும்னா 148%ன்றது ரூபாய்ஸ்ல 7,400 சமமாக இருக்கு. சரிங்களா? 7,400 சமமாக இருக்கு. அப்போ அமௌண்ட் சம் என்ன வரும்? சம்மு நாளே பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் 100%ன்றது எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன சொன்னால் ஜஸ்ட் கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதையும் எந்த வாய்ப்பால் கேன்சல் பண்ண போகிறோம் பார்க்கணும். ஸோ 4ஆம் வாய்ப்பால் பண்ணலாமா? இந்த வேறு வாய்ப்பால் ட்ரை பண்ணி பார்த்து 4ஆம் வாய்ப்பால் பண்ணால் 3 28னா 7 தடவை வரும். இது 1 34 8 தடவை, மறுபடியும் ஒரு 5 தடவை, ஒரு 0. 37 185 ஒரு 0. 37 இன்ட்டு ஏதாவது பேருனா 185 வருதுன்னு பார்க்கலாம். 37ன்றது ஒரு ப்ரைம் நம்பரு. அது இது கேன்சல் ஆகுதான் செக் பண்ணி பார்த்தா 37 5 தடவை 35 ஒரு 3 I1 15 ஒரு 3 18. ஸோ 5 தடவை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்குது, ஒரு 0 0. சரிங்களா? ஸோ 50 தடவை 37 கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு கொஸ்டின் மார்க் இருந்ததால் 50 × 100 = 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் தான் ஆன்சரு. எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் ₹5,000 கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்க. In how many years will the sum of money become double at 4% per annum simple interest கேட்டிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறதால நம்ம ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிறோம். ஒரு 100 ரூபான்றது நம்முடைய பிரின்சிபல். இது என்ன ஆகணும்? மணி பிகம் டபுள் ஆகும். இப்போ நம்முடைய அமௌண்ட்டு இதை விட 2 மடங்குனா 200 ரூபாய் ஆகும். இது எத்தனை வருஷத்தில் ஆகும் கேட்கணும். சரி, இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலாக மைனஸ் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். 200 - 100 100 ரூபான்றது தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போ 100% இந்த 100 ரூபா. அப்போ இன்ட்ரெஸ்ட் இந்த 100 ரூபாய்க்கு NR%. ஸோ NR% இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ மொத்த சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். NR% என்ன இருக்கு?
n கொடுக்கல. ஸோ n இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ் 4% கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ 100 100 கேன்சல் ஆகிடும். 100 100 கேன்சல். ஸோ இது 4 100 கேன்சல் பண்ணால் 25. ஸோ n ஈக்குவல் டு 25 years. So option 5, none of this. அடுத்த சம் பாருங்க. At what percent per annum will the sum of money triple in 16 years? அதே மாதிரி P இதில் 100 ரூபாய் வச்சுக்கிறோம். அமௌண்ட்டு ட்ரிபிள் ஆகும். ஸோ ட்ரிபிள்னா 300 நமக்கு தேவை. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 300 மைனஸ் 100ன்றது 200 தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். 100%ன்றது பிரின்சிபல் அது 100 ரூபாய் வச்சு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 200 ரூபாய். அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா n கொடுத்துருக்காங்க, 16 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6% கேட்டிருக்காங்க. ஸோ 6% நமக்கு தெரியாது. ஸோ 6% கண்டுபிடிப்போம். இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 100 100 ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ 16 200 எந்த வாய்ப்பில் அடிக்கலாம்? 4 வாய்ப்பில் அடிக்கலாம். 4 தடவை இது 200 50 தடவை. அதே மாதிரி மறுபடியும் 2 வாய்ப்பில் அடிச்சோன்னா 2 தடவை, இது 25 தடவை. ஸோ 6 ஈக்குவல் டு 25. இந்த 2 தடவை போச்சுன்னா 92 ஆயிடும். 25/2 12 1/2%. ஸோ தேர்ட் ஆப்ஷனில் 12 1/2% இருக்கு. ஸோ நம்ம டிக் பண்ணிவிட்டு இந்த சம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. At what percent per annum will be simple interest on sum of money is equal to 3/5 of the amount சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Pங்கிறத 100 ரூபாய் வச்சுக்கோங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தேவை? 3/5 of 100. ஸோ 3ல் 5ல் 3 பங்கு தான் இது நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன வரும்? எவ்வளோ ரூபா வரும்? 5ன்றது 100 கிடைச்சா 20 தடவை. ஸோ 3 × 20 60 ரூபாய் நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இன் 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 100%ன்றது பிரின்சிபல் 100 ஆச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 60 ரூபாய். எத்தனை வருஷத்துல? 5 இயர்ஸ். பர்சன்ட் தெரியாதுன்றதால 6% வச்சுக்கணும். இப்போ 100%ம் 100 கேன்சல் ஆகிடுச்சு. 5ம் 60ம் 12 தடவை. ஸோ ஆரோட ஆன்சரு 12%. ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா கொடுக்குறேன். ஸோ 5 none of this நம்மளுடைய ஆன்சர் ஆகும். உங்களோட சம்ஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The difference between the simple interest from two different sources on rupees 2,500 for 2 years is rupees 15. The difference between the rates of interest is. So 2500 ரூபாய்ன்றத பிரின்சிபல். இது என்ன பண்றாங்க? 2500 ரூபாய்ன்றது ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. முதல்ல இருக்கிறவருக்கு கொஞ்சம் வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க வச்சுக்கோம். இது ரெண்டாவது வட்டி 800 ரூபாய் வச்சுக்கோம். இப்படி கிடைக்கும் போது இவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு, இவர் கம்மியாக கொடுப்பாரு. யார் வட்டி அதிகமாக இருக்கும் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இவரை விட இவரு ருபீஸ் 15 அதிகமாக கொடுத்துருக்காரு. ஸோ அதிகமாக கொடுத்துருக்காரு இல்லையா? இது என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு வருஷத்துக்கு 15 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அதிகம் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எதுவும் கொடுத்துருப்பாங்க? 15/2 7 ரூபாய் 50 காசு வந்து அதிகமாக கொடுத்துருப்பாரு. ஸோ முதல்ல இருந்தோட 7 ரூபாய் 50 அதிகமாக கொடுத்துருப்பாரு. எதனால இந்த அதிகமாக கொடுத்துருக்காரு? 2 பேருக்கும் டிஃபரன்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்துச்சு. கரெக்டா?
இவர் 10%னா இவர் 12%, இவர் 10%னா இவருக்கு 20%. அது மாதிரி கொடுக்கும்போது அந்த பர்சன்டேஜ் வித்தியாசத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலை மாறுது. ஏன்னா பிரின்சிபல் சேமு, கொடுக்குற 2 வருஷம் 2 பேருமே சேமு, அமௌண்ட் மட்டும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறுது. அதனால எல்லாருமான்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்துச்சு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 2500 அப்படின்னு பார்க்கணும். 2500 100%ன்றது 2500. 7 ரூபா 50 காசுன்றது 7 ரூபா 50 காசுன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். 100 2 சைபர் 25 இருக்கு, இங்க 7.5 இருக்கு. ஸோ 5ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணா இது 5 தடவை, இது 1.50 கரெக்டா? 1.50ன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ மறுபடியும் இது 5ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணா இது 5 தடவை, இது 1ல கேன்சல் ஆகாது, அவருக்கு பாயிண்ட் இருக்குது, அதை பாயிண்ட் வச்சுட்டு 15க்கு 5 போச்சுன்னா 3 தடவை வரும். ஸோ 0.3ன்றது நம்மளோட ஆன்சர். ஸோ 0.3ன்றது எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷனில் 0.3% இருக்குது. எளிமையான சம்ஸ். ஸோ இது மாதிரி சம்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The difference between the simple interest received from 2 different sources on rupees 1500 for 3 years is rupees 13.50. அர்த்தம் 1500 ரூபாவை 2 பேருக்கு வட்டி வரும்போது ஒருத்தருக்கு வட்டி கூடுதலாகவும் இன்னொரு குறைச்சாகவும் கொடுக்குறாங்க. அவர் கூடுதலாக வட்டி கிட்டவர் 13 ரூபா 50 காசு அதிகமாக கொடுத்துருக்காரு. கரெக்டா? இதனால வட்டி 6% கூடுதல் கொடுத்ததால அவர் வந்து 13 ரூபா 50 கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை எவ்வளோ கட்டி கொடுப்பாரு? 13.5/3ன்றது ஒரு வருஷத்துக்குள்ளான வட்டி. ஸோ 3 4 தடவை பண்ணால் 12, 15ன்றது 5 ஒரு 0. ஸோ 4 ரூபா 50 காசுன்றவர் ஒரு வருஷத்துக்கு வட்டி கொடுத்துருக்காரு. இந்த 4 ரூபா 50 காசுன்றது இதோட எவ்வளோ சதவீதம்? ஆனால் இதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டு இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்? அந்த பர்சன்டேஜ்னா அது எதாவது வந்துச்சு 6% டிஃப்ரென்ஸாக வந்துச்சு. அவன் கொஸ்டின் கேட்டிருந்தோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ R1 R2 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இன்ட்ரெஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் I1 I2ன்னு இருக்குது. ஸோ R1 R2 எவ்வளோ வரும் பார்க்குறோம். R1 R2 எதனா வரும்? 4000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 100%ன்றது 1500 ரூபாய் ஆச்சு. சரிங்களா? இப்போ 4 ரூபா 50 காசுன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ 0 0 கேன்சல். இப்போ 5000 கேன்சல் பண்ணால் இது 3 தடவை, இது ஃபஸ்ட்டு 4 5000 டிவைட் ஆகாது. ஸோ 0.45 9 தடவை ஒரு 0 ஆச்சா. ஸோ 3 0.9 கேன்சல் பண்ணுறோம். ஸோ புள்ளி 9 3 தடவை ஒரு 0. ஸோ 0.30ன்றது மீதி இருக்கு. ஸோ 0.30 தான் நம்மளுடைய ஆன்சரும் கூட. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 0.30 இருக்கு, அதுதான் நம்ம டிக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? The principal amount give rupees 12,750 as simple interest for 7 years at the rate of 8% சொல்றாங்க. அதாச்சும் அமௌண்ட் என்ன வருது? 2750 ரூபா அமௌண்ட் கிடைக்குது. இதனால 7 வருஷம் 10% வட்டி கிடைக்குது விட்டு விடும்போது. To get the same amount of interest of 10 years, what will be the rate of interest? அதுவே இப்போ 10 வருஷத்துக்கு விட்டாங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் விட்டால் அதே அமௌண்ட் கிடைக்கும் கேட்டுருக்காங்க. இதையும் இன்ட்ரெஸ்ட் வேணா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 இதுக்கு பேருக்குன்னா எண்ணம் 6 பேருக்கு தான் இன்ட்ரெஸ்ட். கேட்டா எண்ணம் பேருக்குனா இன்ட்ரெஸ்ட். இங்கே எண்ணம் பேருக்கு வருது 70%. அதே 70% தான் இங்கேயும் வரணும். அப்போ கொஸ்டின் மார்க் என்ன வரணும்? 2 பேருக்குன்னா 70 வரணும். கொஸ்டின் மார்க்ன்றது 70/10 = 7% விடுவாங்க. இப்போ 7%ன்றது
எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 7%. நம்ம ஒரு சின்ன சம் தான், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அண்ட் 12,750 தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். SMS put at a certain rate of interest for 4 years. ஸோ 4 வருஷத்துக்கு வட்டி விடுறாங்க. had it been put at a rate of interest 4% higher than the previous rate. இப்போ 10% விட்டது 14% விட்டா என்ன ஆகும்? இல்லை ஒரு 12% விட்டு 16% விட்டா என்ன ஆகும்? 34 விட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குது? You would have fetched rupees 80 rupees more. 80 ரூபா அதிகம் கிடைக்குது. இதனால 4% 4 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா விடும்போது 80% கிடைக்குது. 80 ரூபா கிடைக்குது. அப்போ எவ்வளோ ரூபாய் வட்டிக்கு விட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 80 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனால 4% வட்டியை அதிகம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு விட்டதால நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம்? NR percentage. ஸோ NR percentage என்ன இல்லை? ஸோ 16% 80 ரூபா வச்சிருக்கா. 16% 80 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சம் என்ன கேட்டிருக்காங்க? சம்ன்றது எப்பவுமே நமக்கு 100% தான். சரிங்களா? சம்னா பிரின்சிபலாக இது அமௌண்ட்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அமௌண்ட்னா மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ 100% இருக்குது எவ்வளவு பார்க்கணும். ஸோ 16 என்பது இதே வாய்ப்பால் அடிக்கலாம், 8ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம், இது 4ஆம் வாய்ப்பால் வாய்ப்பால் அடிக்கலாம். சரிங்களா? சரி, 8ஆம் வாய்ப்பால் அடிச்சா 2 தடவை, இது 10 தடவை. ஸோ ரெண்டும் 10 எத்தனை வாய்ப்பால் அடிக்கலாம்? 5 தடவை அடிக்கலாம். ஸோ 5 × 100 500. ஸோ நம்மளுடைய ஆன்சரும் 500 தான். செகண்ட் ஆப்ஷனில் போட்டிருக்காங்க. சரிட்டு ஆப்ஷன் 2வா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Vikram invests some money in 3 different schemes for 4 years, 8 years and 12 years. ஸோ 4 வருஷத்துக்கு 8 வருஷம் 12 வருஷம்னா தனித்தனியாக வட்டி விடுறாங்க. ஸோ இப்போ 10%, 15% and 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி வட்டி விடும்போது ஒரே அமௌண்ட்டை 100 ரூபான்னு இருக்கு வச்சுக்கோங்க. 100 ரூபான்றத ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் 10% வட்டி அப்படின்னு விடுறாங்க. இல்லை 8 வருஷம் 15% வட்டின்னு விடுறாங்க. அதுவும் இல்லாமல் 12 வருஷத்துக்கு 20% வட்டின்னு மாதிரியும் விடுறாங்க. சரி, நமக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேமாக கிடைச்சிருக்கு. at the completion of each scheme he gets the same interest சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 100 ரூபா தானே விட்டாங்களா, இது 100 ரூபாய்க்கு பதில் இதில் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே சேமாக வருது. 4 வருஷம் 10%, 8 வருஷம் 15%, 12 வருஷம் 20%. இது எல்லாமே சேமாக வருதுன்னா அதுக்கு எல்சிஎம். 4 × 10 40, 8 × 15 8 15 பேருக்குன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கணும். 8 15 பெருக்கணும். 8 10 80, ஒரு 5 40 கூட்டிக்கணும். 80 ஒரு 40 120, 120 நமக்கு கிடைக்கும். அதனால் 12 × 20 240 நமக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணுறோம்? ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பண்ணுறோம்னா இது நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுக்கணும். ஸோ 0 0 கேஷ் எல்லாத்தையும் பெருக்கிட்டு இங்கே போட்டிருக்கோம். அது 40 120 240 வருது. ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்துன்னா இப்போ 4ஆவது படிக்கலாம் இல்லையா, 1:3:6 நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஆன்சர் முடியல. அவங்க கேட்டது ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போது எல்லாத்துக்குமே சேமாக இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு சேமாக வரும்போது இன்ட்ரெஸ்ட்டு சேமாக வரும். இது
ஒன் பார்ட் ஆஃப் இங்கே என்ன வருதோ அதே மாதிரி இங்கே என்ன வருதோ இங்கே என்ன வருதோ எல்லாம் கூட்டினா இன்ட்ரெஸ்ட் ஒன்றா வருது. இதோட எல்சியம் என்ன? ஒரு மூணுக்கு ஒரு எல்சியம் என்ன? அப்படிதான் 6. சரிங்களா? எல்சியமாக நம்ம இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கணும். ஸோ ஒன் பார்ட்டுன்றது எதில் பேருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்து. ஸோ ஒன்றுன்றது எதில் பேருக்குன்னா 6 வரும், 6 கூட பேருக்குன்னா வரும். 3ன்றது 2 கூட பேருக்குன்னா வரும். அதே மாதிரி 6 ஒரு தடவை வரும். ஸோ இந்த 6:2:1 தான் நம்மளோட ஆன்சர். அதாச்சும் இப்போ 60 ரூபாய் ஒன்று கொடுக்குறாங்க, 4 வருஷத்துக்கு 10% வட்டி கொடுக்குறாங்க. இதுவும் 20 ரூபாய் 10 ரூபாய் இது மாதிரி வச்சுருக்கோம்னா 8 வருஷம் 15%. இதே மாதிரி இங்கே 12 வருஷம் 20%. இந்த 60 4 வருஷம் 10% எவ்வளோ வரும்? அதுவும் 8 15% இது எவ்வளோ வரும்? எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம். A sum was put at simple interest and a simple rate for 2 years. 2 வருஷத்துக்கு வட்டி விடுறாங்க. அதுவே had been put at 3% higher rate. இப்போ நார்மலாக விட்டதை விட 3% அதிகமாக வட்டி விட்டுருந்தாங்கன்னா 300 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதனால 3% அதிகமாக விட்டுருந்தாங்கன்னா 300 ரூபாய் வரும். 3% எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஸோ 2 பர்சன்டேஜ் எவ்வளோ? 2 × 3%. இது வந்து நமக்கு 6% கிடைக்கும். இந்த 6%ன்றது நமக்கு இப்போ அதிகமாக இருக்கு. 6% அதிகமாக இருக்கு. பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் அது ரூபா வித்தியாசத்தில் ₹300 இருக்கு. ஸோ 6% 3 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கு. நம்ம எப்பவுமே தெரிஞ்சது தான் பிரின்சிபல்னா 100% அது எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ 6 300 கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆகும். 6 வாய்ப்பில் வச்சோம்னா 5 தடவை 30 ஒரு 0. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு? 50 × 100 பெருக்கல் பண்ணால் 5000 ரூபாய். இது எந்த ஆப்ஷன் இருக்கு? தேர்ட் ஆப்ஷன் ₹5000 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A certain sum was put at simple interest at 6% for 3 years. 3 வருஷத்துக்கு வட்டி வராங்க. அது 3% ஹையர் ரேட் விட்டுனாங்கன்னா 450 ரூபாய் கிடைச்சிருக்கு. 3% ஐஇ ஒரு வருஷத்துக்கு, அதே 3 வருஷம்னா மொத்தமா 9% ஐயா இருக்கு. இது பர்சன்டேஜ்ல ஐயா இருக்கு. ருபீஸ்ல பார்த்தோம்னா என்ன சொல்லிருக்காங்க? 450 ரூபாய் 100 இருக்கு. இதுதான் நம்முடைய கொஸ்டின். ஸ்ட்ரெயிட்டாவே என்ன எடுத்துக்கலாம்? இது ஐஇ, இது 3 ரெண்டும் சேர்ந்தானே. ஸோ 9%ன்றது 450. ஃபைண்ட் தி சம்ன்றதால சம்னா 100%. ஸோ 9 450 கேன்சல் ஆகுமா? 5 9 வாய்ப்புல பண்ணா 5 தடவை 45 10 ஒரு 0. ஸோ 50 × 100 5000 ரூபாய்கள். எந்த ஆப்ஷன்? சரி, தேர்ட் ஆப்ஷன் 5000. நெக்ஸ்ட் பாருங்க. A certain sum of money invested at 4% for 9 years yields ₹1980 as simple interest. 4% 9 வருஷத்துக்கு விடும்போது 1980 நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. ஸோ 4% 9 இயர்ஸ் விடும்போது 1980 நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. At what rate of interest the same amount can be issued? இப்போ நமக்கு அந்த சேம் சம் ஆஃப்டர் 6 இயர்ஸ். இப்போ நமக்கு இதே அமௌண்ட்டு 6 வருஷத்துல தேவை. 6 வருஷத்துல தேவை இந்த அமௌண்ட்டு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வட்டி நம்ம விட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணால் இது கிடைக்கும். கரெக்டாக இதையும் பெருக்கல் பண்ணிவிட்டு அது பர்சன்டேஜ்
ஆஃப் பிரின்சிபல் எடுத்தால் இது கிடைக்கும். ஸோ 4 இன்ட்டு 9% எவ்வளோ? 36%. ஸோ இங்கே என்ன தெரியாது, இன்ட்டு 6, இங்கே 6 போட்டு 6 years ஈக்குவல் டு 36. 36 6 எதுக்குள்ள போயிருந்தா 36 கிடைக்கும். இப்போ சும்மா ஈக்குவல் டு 36/6. ஸோ 6 வகுத்தா 6% கிடைக்கும். ஸோ 6%க்கு 6 வருஷமா நம்ம வட்டி விட்டோம்னாலும் இதுதான் கிடைக்கும். 9 வருஷத்துக்கு 4% வட்டி விட்டாலும் இதே 1980 கிடைக்கும். நமக்கு அது என்ன பிரின்சிபல்னு தேவையில்லை, என்ன இன்ட்ரெஸ்ட்னு தேவையில்லை. சரிங்களா? ஆனால் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அடுத்து பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான சொன்னேன். ₹1200 become ₹16 கிடைக்கும் after 4 years. 1200 1632 ஆயிரம். எத்தனை 4 வருஷத்துல ஆயிருக்கு. If the rate of interest is increased by 2%, what will be the amount சொல்லிருக்காங்க. இப்போ நார்மலா விட்டதை விட 2% எக்ஸ்ட்ராவா விடும்போது அது எவ்வளவு ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். நமக்கு ஆல்ரெடி இருக்க அமௌண்ட் இதுதான். என்ன பண்ணோம், 2% எக்ஸ்ட்ராவா விடும். எக்ஸ்ட்ரா விட்டா இந்த எக்ஸ்ட்ரா விடுறதால எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும்? சேம் NR% ஃபார்முலாவை சொன்னோம். NR கிடைக்குமா 8% நமக்கு அதிகமாக கிடைக்கும். 8% எதுல கிடைக்கும்? இந்த 1600ல 8% அதிகமாக கிடைக்கும். இதுல எவ்வளோ 8% பார்க்கலாம். ஸோ 100%ன்றது 1200. அப்போ 8%ன்றது எவ்வளவு ரூபாய்? 0 0 கேன்சல். 8 இன்ட்டு 12 12 இன்ட்டு 96 96 தானே? சரிங்களா? 96 ரூபாய் அதிகமாக கிடைச்சிருக்கோம். இப்போ 96 ரூபாய் அதிகமாக கிடைச்சுன்னா புதுசாக கேட்டுருக்காங்க அமௌண்ட்டு திரும்ப கேட்டிருக்காங்க. இப்போ புதுசாக கிடைக்கிற அமௌண்ட் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டு 1632. புதுசாக எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 96 ரூபாய் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா புதுசாக வர அமௌண்ட் கிடைக்கும். புதுசாக இருக்கு 2 6 8 3 9 12. ஸோ பேலன்ஸ் 7 1 1. ஸோ 1728ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இதில் எதுவுமே கண்டுபிடிச்ச பிரின்சிபல் இருக்கு, அமௌண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிள் சம்மு. இஃப் annual rate of SA is increased from 8% to 11%. இப்போ 8% வந்து 11%க்கு மாற்றிருக்காங்க. 8% வந்து 11%க்கு மாற்றிருக்காங்க. இதனால ஒருத்தர் என்ன ஆகுதுன்னா சம்பளம் கூடுது. எவ்வளோ சம்பளம் கூடுது? ₹1500 அவருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு கிடைக்குது. இதனால 8லேருந்து 11% ஆகிறதால ஆக்சுவலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு? 3% ஏறினதால ₹1500 ஏறி இருக்கு. ஸோ 3% பர்சன்டேஜ் இது சொல்லிட்டாங்க. ருபீஸ் சொல்லணும்னா ₹1500. ஸோ 3%ம் 1500 சேமா. ஸோ 3% 1500 சேம். அவருடைய பிரின்சிபல் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ பிரின்சிபல்னா 100%. Principal is always 100% in simple interest. So 100% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3 1500 கேன்சல் பண்ணால் 3 15 5 தடவை ஒரு 2 0. ஸோ 5 2 0 இன்ட்டு 100. ஸோ 5 பதில் 1 2 3 4 0. ஸோ 50000 அவருடைய பிரின்சிபல். ஸோ 50000ன்றது எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அங்கே இருக்கு. ஆப்ஷன் 1 50,000. சேம் மாடலில் நெக்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கங்க. சரிங்களா? If the annual rate of simple interest increases from 8% to 13%, இப்போ 80% இருந்து 13%,
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால a man's yearly income increases by rupees 4,800. So 4,800 rupees ஏறி இருக்கு. ஸோ பர்சன்டேஜில் 13% ஏறி இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் கூடியிருக்கு மொத்தம்? அப்போ 5% கூடியிருக்கு. அதாச்சும் 13 - 8% எவ்வளோ? 5% கூடியிருக்கு. அதுக்கு போக 4,800 கூடியிருக்கு. இந்த 4,800 5 வரும். சரி, 5% இது 4,800. நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது இஸ் பிரின்சிபல் எழுதலாம். பிரின்சிபல்னா எப்பவுமே 100% வச்சுக்கணும். 100% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 5 4,800 அடிக்கணும். 5 100 ஆச்சுன்னா பெருக்கணும். ஸோ அதனால 5 4,800 அடிக்கணும். 5 4,800 தடவை 9 தடவை 45, ஒரு 3 30னா 6 ஒரு 0. 970 இன்ட்டு 100. எதிர் இருந்துச்சுன்னா பெருக்கல் பண்ணணும். ஸோ 970 இன்ட்டு 100 96 3 7. ஸோ 96,000 ரூபாய்கள். எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் rupees 96,000 போட்டிருக்காங்க. அதான் நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. A sum of rupees 800 amounts to rupees 920 in 3 years at a single interest. அதாச்சும் 800 ரூபான்றது 920 ரூபாவா வந்திருக்கு. இந்த மாசத்துல 3 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது 920 ரூபாய் நமக்கு இப்போ அமௌண்ட்டா கிடைக்குது. இது பிரின்சிபலா கிடைக்குது. சரியா? இப்போ if the interest rate is increased by 3%, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒரு 3% விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் விட்டாங்க நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் 5% இருந்துச்சுன்னா இப்போ 8%, 8 இருந்துச்சுன்னா 11, 11 இருந்துச்சுன்னா 14 மாற்றணும். சரிங்களா? ஒரு 20 இருந்துச்சுன்னா 23% இன்ட்ரெஸ்டாக மாற்றணும். அவரோட கொஸ்டின் என்ன? இன்க்ரீஸ் 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 3%, 3 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா? மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் கூடும்? நமக்கு தெரிஞ்சது தான். என்ஆர் பர்சன்டேஜ் ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ஆர் பர்சன்டேஜ். ஸோ என் இது 6 இருக்கு. ஸோ 3 × 3 9% நமக்கு கூடி இருக்கும். ஸோ இதில் எதுதான் கூடி இருக்கும்? 9%. பிரின்சிபல்லேருந்து தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. பிரின்சிபல்லேருந்து தான் நமக்கு வட்டி தராங்க. ஸோ இந்த பிரின்சிபல்லேருந்து நமக்கு வட்டி எடுக்கணும். ஸோ 100%ன்றது 800 ரூபானா இதுலேருந்து நமக்கு 9% தேவை. ஸோ இதில் 9% எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 0 0 கேன்சலு. ஸோ 9 × 8 72. ஸோ 72 ரூபா 72 rupees எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கு. சரியா? இதுலேருந்து இது 920 ரூபாய் ஆல்ரெடி கிடைச்சதுலேருந்து 920 ரூபாய் ஆல்ரெடி கிடைச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா 72 ரூபாய் கிடைச்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ கிடைச்சிருக்கோம்? அப்போ இதை கூட்டினா நமக்கு புதுசாக வர அமௌண்ட்டு சொல்ல போகணும். ஸோ 0 2 கூட்டினா 2, 2 கூட்டினா 9, இங்கே வர 9. 992 தான் நம்மளோட ஆன்சரு. எந்த ஆப்ஷன் வருதுன்னா செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு போடுறது 992. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. A certain sum of money amounts to rupees 800 in 2 years and to rupees 920 in 3 years. 2 வருஷத்துக்கு 800 ரூபாய் கிடைச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு அமௌண்ட்டு 920 ரூபாவா ஆயிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்மளுடைய பிரின்சிபல் என்ன, சம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடியிருக்கு? பர் இயருக்கு எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தோம்னா 120 ரூபாய் கூடியிருக்காங்க. ஸோ 1 இயருக்கு 120 ரூபாய் கூடியிருக்கு. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். ஒரு வருஷத்துக்கு 120 ரூபானா 2வது வருஷம் 120 ரூபா தான், 3வது வருஷம் 120 தான், 4வது வருஷமும் அதே ரூபா தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 120 ரூபா கிடைச்சிருக்குன்னா
அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் ஆச்சும் 1 வருஷத்துக்கு 120 ரூபா. அப்போ 2 வருஷம் சேர்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 120, ரெண்டாவது ஒரு 120, மொத்தம் 240 ரூபா கிடைச்சிருக்குமா? கேட்டா 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த 240 ரூபா. 2 வருஷம் இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து தான் இந்த அமௌண்ட்டு. அமௌண்ட்டுன்றது 800 ரூபா இருக்கு. இது என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் 2 வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து தான் இந்த 800 ரூபாய். அப்போ 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 240 கிடைச்சிச்சு. பி ப்ளஸ் 240 ஈக்குவல் டு 800. அப்போ இது 240 என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடுமா? பி ஈக்குவல் டு 800 மைனஸ் 240. 0 0 0, 10ல் 4 போச்சுன்னா 6, 7ல் 2 போச்சுன்னா 5. ஸோ 570 ரூபான்றது நம்மளுடைய பிரின்சிபல். பிரின்சிபல் பி ஈக்குவல் டு ருபீஸ் 560. இது எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷனில் ருபீஸ் 516 போட்டிருக்கு. அதை நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க. If the simple interest on a certain sum of money is 4/25 of the sum and the rate percent equals to number of years, then the rate of interest per year ஆரம்பிச்சிருக்காங்க. அர்த்தம் இதுவே இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்காததால பிரின்சிபல் கொடுக்காததால இப்போ பிரின்சிபல் நம்ம 100ன்னு வச்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது 4/25 ஆஃப் இந்த பிரின்சிபல் கிடைக்குது. ஸோ 4/25 ஆஃப் 100 எவ்வளோ? 4 தடவை 25 அமைப்பு அடித்தா 4 தடவை கிடைக்கும். ஸோ 4 × 4 16. சரிங்களா? ஸோ 16 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? என்ஆர் பர்சன்டேஜ்ன்றது நம்ம இப்படியே ஃபார்முலா அது நார்மலாக யூஸ் பண்ணணும். ஸோ பின்றது 100%ன்றது ருபீஸ் 100 பர்சன்டேஜ் 100 ஆச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட்டாக போட போகிறோம். 16 ரூபான்னு கொடுத்துத யூஸ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரே ஸ்டெப் என்ன? என்ஆர் பர்சன்டேஜ்னு யூஸ் பண்ண போகிறோம். அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதே சமயம் ரேட் பர்சன்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம். அதாச்சும் 2 வருஷம் விட்டால் 2%, 4 வருஷம் விட்டாங்கன்னா 4%, 10 வருஷம் விட்டாங்கன்னா 10% வட்டி கொடுக்குறாங்க. இப்போ 6ம் என்னும் சேமா. என்னன்றது என்ன போடலாம்? 6 போடலாமா? n ஈக்குவல் டு 6 அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 4னா 4, 10னா 10, 20னா 20. 20% விட்டாங்கன்னா 20 வருஷத்துக்கு வட்டி விட்டாகும். ஸோ என்னும் 6 இன்ட்டு ஆர் பர்சன்டேஜா. ஸோ 6 இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ் வந்து 16. இது 100 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 6 இன்ட்டு ஆர் என்ன? 2 ஆறு இருக்கிறதால ஆர் ஸ்கொயர்ன்றது 16. சரிங்களா? இது ஸ்கொயர் நம்பர் நமக்கு தேவை 6 தான் தேவைன்றதால ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் ஆர் ஈக்குவல் டு 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? ஸோ 4000 தான் வரும். ஸோ ப்ளஸில் மட்டும் தான் வரும்ன்றதால +4 ஆர் ஈக்குவல் டு 4%. ஸோ 4% இந்த ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் 4% தெரியல போட்டிருக்கு. ஸோ நம்ம டிக் பண்ணோம்னா நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இவ்வளோ சிம்பிள் ட்ரெஸ் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர்.